தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகேன் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னராக பொது பலன்களை பார்க்கலாம். அந்த பொது பலன்கள் எதை கொண்டு நிர்ணயிக்கிறோம் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை கொண்டு. அந்த கிரகநிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த மாதம் தொடங்கும் போது அதன் பிறகு மாறக்கூடிய கிரகங்கள், இதன் வழியாக பார்க்கும்போது ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதிலே குரு பிரதானமாக மிதுனத்திலே தொடர்ந்து இருக்கின்றார். சனி மீனராசியிலே சஞ்சரிக்கின்றார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கின்றார். மாத கிரகங்களிலே ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது சூரியன் மீனத்தில் இருக்கின்றார். பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 மேஷத்திற்கு சூரியன் வருவார். சந்திரன் தினகதியாக இருப்பதனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் இந்த ஏப்ரல் தொடங்கும் போது கும்பராசியிலே ராகுவோடு புதனோடு கூடி நிற்கின்றார். 2வது நாளே மீனராசிக்கு சனியோடு இணைகின்றார். புதன் மாதம் தொடங்கும் போது கும்பத்தில் இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி போல மீனத்திற்கு வருகின்றார். சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது மேஷராசியில் இருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி அளவிலே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு வருகின்றார். இது இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, முன்னதாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்திலே நிறைய கிரகங்கள் இருந்தது. அதற்கு முன்னே 10ஆம் இடத்திலே இருந்தது. அப்போது எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருந்தது. இப்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அதிக கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அங்கு நிரந்தரமாக சனி இருக்கின்றார். பங்குனி மாதம் என்பதனால் சூரியன் இருக்கின்றார். செவ்வாய் அங்கு வருகின்றார். புதனும் வருகின்றார். அப்போது நிறைய கிரகங்கள் மறைவிடத்திலே சஞ்சரிக்கின்றது. அது ஜலராசியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது பிரளயம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே ராகுவுடைய தொடர்பு வருகிறது. ஆனால் அந்த ராகுவை குரு பார்ப்பதனால் மிகப்பெரிய தீங்காக அது ஏற்படாது. பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அது கட்டுக்குள்ளாக இருக்கும். 12லே இருக்கக்கூடிய கிரகங்களிலே ஆயுட்காரகன் சனி, காலபுருஷ தத்துவத்தின் ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய், சுயஜாதகப்படி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய லக்னத்தை உயிரை தீர்மானிக்கின்ற சூரியன், இவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த ஆயுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிலே யாருமே மிகவும் விபரீதமான விளையாட்டுகளை இந்த மாதத்திலே செய்யக்கூடாது. போர் பதற்றங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த ஆயுள் இழப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. அதனால் எல்லோருக்கும் வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அது ஜலராசி என்று சொல்லும்போது ஜலராசி வழியாக ஏற்படுகின்றது. இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது. எல்லாமே முடிவுக்கு வரும். ஒன்று, சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறும்போது கொஞ்சம் சரியாகும். அடுத்து குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சபலம் பெற்று இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் அடுத்து சரியாகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகின்றது. இது பொதுவாக. தனியாக ஒவ்வொருவரும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயபாவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செலவை குறைக்க வேண்டும். செலவு செய்வதாக இருந்தால் தேவைக்கு செலவு, பிறகு தர்மத்திலே தர்மம் செய்வது என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள், பிரயாணங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், இதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எதிர்காலத்திலே நாம் காக்கப்படுவோம். இப்போது இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் சாதகமற்று இருக்கின்றது. அதனால் இந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அனுதினமும் சிவ வழிபாட்டை தங்களால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். பஞ்சாட்சரம் உச்சரித்து கொண்டு இருக்கலாம். சிவாலயங்களுக்கு சென்று கொண்டு இருக்கலாம். பிரதோஷ பூஜைகளை செய்யலாம். நித்தியப்படி சிவபெருமானுக்கு அவர் அபிஷேக பிரியனாக இருப்பதனால் வீட்டிலே சிவலிங்கம் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகமும், ஆலயத்திலே ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த ஈஸ்வரன் நம்மை காத்தருள்வார். அடுத்து 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம், அதாவது இந்த பங்குனி சித்திரை, பங்குனி மாதத்தினுடைய பிற்பகுதி பங்குனி 18லிருந்து சித்திரை 17 வரை எப்படி இருக்கப் போகிறது, சாதக பாதக விஷயங்கள், செய்ய வேண்டிய வழிபாடுகள், இவற்றை பார்ப்போம். தனுர் ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலையில் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4, 5ஆம் இடங்களில் சஞ்சரிப்பார். ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 5, 6ஆம் இடங்களில் இருக்கார். ஜீவனாதிபதியான புதன் 3, 4ஆம் இடங்களில் இருக்கார். இதெல்லாம் தான் கிரகநிலை.
இதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி குரு அவர் வந்து வருடக்கோள் பார்த்துட்ருக்கார் ராசியை. வக்ரகதியில் இருந்தார், வக்ர நிவர்த்தி ஆகி பார்க்கறதுனால இப்போ கொஞ்சம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதன் பிறகு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரை தாண்டி சூரியன் பாக்யாதிபதி இவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த 4ஆம் இடம்ன்றது வந்து பொதுவாக ஒருத்தரை சுகஸ்தானம்னு சொல்லுவோம். சுகஸ்தானம்னு சொல்லும்போது நல்ல வீடு மனை, அவங்களுக்கு வண்டி வாகனங்கள், வேலை ஆட்கள், தேவையான வசதிகள் இதெல்லாம் கிடைக்கும். எப்போதும் அவங்கள சுற்றி மனிதர்கள் இருப்பாங்க. சுற்றமும் நட்பும் சூழ அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிடும். தனிமை இருக்காது. நல்ல விஷயம்னாலும் மற்றவங்களோட சேர்ந்து அதை கொண்டாட முடியும். கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் உடனே சொல்லி ஆறுதல் அடைகிறதுக்கு நபர்கள் கூட இருப்பாங்க. இதெல்லாம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சனி செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதையுமே யாரையுமே எதிர்பார்க்கவே கூடாது. இந்த மாதத்தில் உங்களுக்கான எல்லாமே நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ராசியாதிபதி ராசியை பார்க்குறாரு இல்லையா, அப்போது உங்களுக்கான அனைத்தையும் நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடம் புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் கேட்கும்போது அவர் மறுபடியும் கூட சொல்லுவார். அதுவும் புரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் உட்கார்ந்து தனிமையில் நிறைய அதை பற்றியே திரும்ப திரும்ப படித்து யோசித்து சிந்தித்து கொண்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி செய்கிற மாதிரி இருக்கும். ஆலோசனைகள் வந்து வெளியிலிருந்து கிடைக்காது. நீங்களாக தான் உங்களுடைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உடல் உபாதை ஏற்பட்டாலும் கூட எதனால் இது வந்தது, நம்ம என்ன பண்ணோம், என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசித்து நீங்கள் அதை போய் மருத்துவரிடத்தில் சொல்லி சரியான அந்த வைத்திய முறையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கானது எல்லாமே நீங்கள் தான் செய்து கொள்ளணும். தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த சூரியன் 5ஆம் இடத்திற்கு வந்து உச்சபலம் அடையும் போது பாக்யாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரார். அப்படின்றதுனால உங்களுக்கான துறை எது, உங்களுக்கான எந்த ஊருக்கு எந்த திசையில் எந்த நாட்டுக்கு நீங்கள் போகலாம், என்ன படிக்கலாம், எந்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம், உங்கள் சுயதொழில் வியாபாரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, வரும்னு சொன்னால் அது எது, இதெல்லாம் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். நீண்ட காலமாக புத்திர பேர் தடையாகக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில், தம்பதிகளில் ஒருத்தர் தனுர் ராசியில் இருந்தாலும் கூட அந்த புத்திர பேர் சம்பந்தமாக ஒரு தீர்வு தெரியும். இதுதான் வழி, நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். வைத்தியம்தான் செய்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அரிதாக சில பேருக்கு வந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கணும். தத்து புத்திர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, அடாப்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பரிந்துரைக்கப்படும். அது ரொம்ப ரேராக, ரொம்ப குறைந்த சதவீதம் பேருக்கு தான். அதில் ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். அப்படியாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதனால் சுயம்புவாக நீங்கள் இருந்து எல்லாவற்றையும் அடைய போகிறீங்க. கொஞ்சம் அந்த 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால, 5, 6ல் சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மாலை பொழுதில் ஏதாவது ஒரு 1 hour ஆச்சும் உங்கள் வேலை படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வதற்கோ உடற்பயிற்சி செய்வதற்கோ அல்லது கோயிலுக்கு போகிறதுக்கோ பிளான் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. இந்த மாதம் சாதகமாக இருக்கும்.